அண்மை செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம். கோவை மருதமலை வனப்பகுதியில் தாயை பிரிந்த குட்டி யானையை தாயுடன் சேர்க்கும் முயற்சி தோல்வியடைந்திருக்கிறது. குட்டி யானையை நாளை காலை 7 மணிக்கு முதுமலை கொண்டு செல்ல வனத்துறை முடிவு செய்திருக்கிறது. அதை அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். இது பற்றிய விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் கார்த்திக் இணைந்திருக்கிறார். கார்த்திக், வணக்கம். உங்களுடைய விவரங்கள். வணக்கம். கடந்த 30ஆம் தேதி மருதமலை வனப்பகுதி அருகே 40 வயதுடைய பெண் யானை உடல்நலக் குறைவால் பாதிக்கப்பட்டிருந்தது. அந்த யானைக்கு வனத்துறையினர் ஒரு 5 நாட்கள் வரைக்கும் சிகிச்சை அளித்தனர். அப்போது அந்த பெண் யானையுடன் உடன் சுற்றி இருந்த 3 மாத ஒரு குட்டி யானை அங்கிருந்து அந்த வேறொரு அதோடைய கூட்டத்துக்கு சென்றதாக கூறப்படுகிறது. பின்னர் மீண்டும் இந்த யானை உடல்நலத்தில் தேறி வனப்பகுதி சென்ற போது தாய் யானை குட்டி யானையை ஏற்றுக்கொள்ளவில்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்தை வனத்துறையினர் சொல்லியிருக்காங்க. அதே சமயம் தொடர்ச்சியாக ஒரு 4 நாட்கள் வரைக்கும் அந்த குட்டி யானையை தாய் யானையுடன் சேர்ப்பதற்கு வனத்துறையினர் பல்வேறு முயற்சிகள் மேற்கொண்டு வந்தாங்க. இந்த சூழல்ல அவர்கள் மேற்கொண்ட அனைத்து முயற்சிகளுமே தோல்வி அடைந்த சூழல்ல இந்த குட்டி யானையை முதுமலையில் இருக்கக்கூடிய யானைகள் முகாமுக்கு கொண்டு சென்று அங்கு பராமரிப்பதற்காக முடிவு செய்து தற்போது நாளை காலை இந்த யானையை அங்க முதுமலைக்கு கொண்டு செல்றாங்க. அங்கு அந்த யானையை பாகன்களிடம் கொடுத்து அந்த யானையை பராமரிக்க திட்டமிட்டு இருக்காங்க. சுமார் ஒரு 5 நாட்கள் வரைக்கும் தாய் யானையுடன் அந்த குட்டியை சேர்ப்பதற்கு பல போராட்டங்கள் நடந்த சூழல்ல அந்த அனைத்து முயற்சிகளும் தோல்வி அடைந்த சூழல்ல தற்போது குட்டியை முகாமிற்கு அழைத்து செல்வது அனைவரும் மத்தியிலும் ஒரு சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு. விவரங்களை வழங்கியதற்கு நன்றி கார்த்திக். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.